ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருங்குட்டி சாத்தானின் பூஜை செய்த வசிய மைகள். அதாவது வசிய மைனா பல அன்பர்கள் நம்மக்கிட்ட மை வகைகள் கேட்குறாங்க. அதை நாம் பூஜை பண்ணி பிரயோகம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் மாதிரியே நம்ம அரைச்சி வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ எந்த விதமான வேலைக்கு கேட்குறாங்களோ அந்த விதமான வேலைகளுக்கு தான் வசிய மைகள் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அந்த வசிய மைகள் பார்த்திங்கன்னா ராஜவசிய மை இருக்குது. இப்போ இந்த ராஜவசிய மை பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சில வேலைகளுக்கு பயன்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் வசிய மை தனியாக இருக்குது. இந்த தொழில் வசிய மை வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா யாருனாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது எந்த தொழில் செய்கிறவங்கனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சின்ன ஒரு கடை ரோட்டோரம் வச்சுருக்குறாங்கன்னா கூட அந்த கடை ஓரத்தில் துளியுண்டு இந்த மை வச்சுட்டு டெய்லியும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தொழில்கள் நடக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்குறாங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பலிக்கும். ஆனால் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி மைகள் நம்ம பிரயோகப்படுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் வசிய மை இருக்குது. பெண் வசிய மை அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு தவறான வழிக்கு யாருமே இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது சாமிக்கு கட்டுப்பட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இது யூஸ் பண்ண முடியாது. பெண் வசிய மைனா இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஏதோ ஒரு தவறான ஒரு முறையாலேயோ இல்லை தவறான ஒரு பசங்களை விரும்புகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே இந்த வசிய மை பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு வைக்கும்போது அந்த பெண்கள் அந்த ஈர்ப்பு புத்தியெல்லாம் போயிடும் ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் நல்ல முறையில் இருந்துகிட்ருக்கிற பெண்களுக்கு தவறான ஒரு முறையில் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இந்த மை வச்சோம்னா அவங்க கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. பெண் வசிய மை இருக்குது. அதே மாதிரி தாம் பிள்ளைங்க தம் பேச்சை கேட்கணும்னு சொல்லி பண்ணினாலும் இந்த மை பிரயோகம் பண்ணலாம். கண்டிப்பாக அது வேலைகள் நடந்துடும். ஏன்னா பெண் வசிய மை ஆடும்போது நம்ம மோகினி வச்சு ஆடும்போது நடந்துடும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஆண் வசியம். இந்த ஆண் வசியம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை பல பக்கம் நடந்துகிட்ருக்குது. பல பக்கம் கணவன் மனைவி பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. அதாவது கணவர் தகாத உறவில் இருக்கிறார் சாமி, எனக்கு அதை சாத்தியப்படுத்தவே முடியல, எங்கே போனாலும் இதாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு பெண் வசியம் ஆண் வசியமை பண்ணலாம். ஆண் வசியமை பண்ணும்போது பார்த்திங்கன்னா தவறான வழியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். அதே ஆண்களை தவறான வழிக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பலிதமாகாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, பலிதமாகாது. ஆனால் மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் ஆண்கள் விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ அவங்க மதுபானத்துக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க, வேலைக்கு போகாதே இருக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்காத இருக்கிறவங்களுக்கு பசங்களுக்கும் பண்ணலாம். பேரண்ட்ஸ் பசங்களுக்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசியமைகளும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் மேலே இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சாமி எனக்கு காரியத்தடை அதிகமாக இருக்குது, சகல விதமான காரியமும் எனக்கு தடையாகவே இருக்குது சாமி, நாங்கள் அதை சாத்தியப்படுத்த எங்களால் முடியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு காரியத்தடை மையம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, காரியத்தடை மையம் இருக்குது. அந்த மையை நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணி போகும்போது வச்சுக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகல விதமான காரியங்களும் கைகூடும். அதுக்குன்னு நம்ம நியாயமாக யோசித்து பண்ணணும். நாம் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு போனோம்னாலும் தவறான வழிக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டாவே தவறான வழிக்கு தான் நினைக்கிறாங்க. அதில் எல்லாம் யூஸுக்கே ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயமாக போகிறீங்க, ஒரு வேலையாக போகிறீங்க, ஒருத்தரால் அந்த வேலை நடக்கணும், நல்முறைக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த காரியத்தடை மையை கொண்டு போய் நான் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கட்டாயமாக நடக்கும். அதே மாதிரி பெண் வசிய மையும் பண்ணணும், அதே மாதிரி பூஜை பண்ணணும். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தெய்வ சித்திக்கு கேட்குறாங்க, மை கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி தெய்வ சித்திக்கு உண்டானது பார்த்திங்கன்னா அந்த அஞ்சனம் இந்த அஞ்சனம் அது இதுன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறவங்க இருக்கட்டும். இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வ அஞ்சனம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தெய்வ அஞ்சனம் பார்த்திங்க அப்படின்னா இது முழுசாக பார்த்திங்க அப்படின்னா சிவனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி நம்ம கொடுக்கணும். தெய்வத்தோட அஞ்சனம் இப்போது சில பூஜையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் இந்த மை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடைகள் போயிடும். குலதெய்வம் வீட்டுக்கு வராத இருக்கிறவங்களுக்கும் இந்த மையை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் நிலவில் தன்னால் வச்சு பூஜை பண்ணி நிலவில் வச்சிங்கன்னா அவங்க குலதெய்வம் வர்றது உங்கள் கனவுக்கு கண்ணுக்கு உங்களுடைய சொப்பனத்துல எல்லாம் சாமி சொல்லுவார். கனவு மூலியமாலாம் வர மாதிரியெல்லாம் உங்களுக்கு காட்டும். உங்கள் தெய்வம் வரதை நீங்கள் நல்லா நேச்சுரலாக பார்த்துக்கலாம். இந்த தெய்வ வசியமை பண்ணலாம். அதே மாதிரி தெய்வ வசியமையை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவிலையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் தெய்வ வசியமை வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். தெய்வ வசியமை பார்த்திங்க அப்படின்னா இது முழுக்க பார்த்திங்கன்னா சித்தர்கள் கொண்ட மூலிகையை வச்சு சிவனோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி
அதாவது பார்த்திங்கன்னா 48 நாளுங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மண்டலங்கிறது வந்து இப்போ சராசரியாக இருக்கிறதுக்கு இந்த மை வித்தையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 90 நாள் பண்ணணும். 90 நாள் பண்ணி சிவனோட பூஜை பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு 4 கால பூஜை பண்ணுற கோயிலில் கொண்டு போய் வச்சு, அது வந்து சாதாரணமாக இருக்கிற கோயிலில் பண்ணக்கூடாது, மலை மேலே இருக்கிற கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அதை கொண்டுட்டு வந்து பிரயோகம் பண்ணி தெய்வ வசியம் ஆடும்போது சகல விதமான தெய்வமும் நமக்கு சித்தாகும். இதை பற்றி இன்னும் வீடியோ அடுத்த தொகுப்பில் போடுறேன். நன்றி, வணக்கம். இது யாராவது இந்த மை வகைகள் யாராவது தேவைப்படணும், எங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். நல்லது மட்டும்தான் செஞ்சு தர முடியும், தவறான வழிக்கு செஞ்சு தர முடியாது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். ஓம் நம சிவாய.